எல்லாம் நீங்கள் வந்து இவங்க இந்த மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க, அவங்க அந்த மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க, இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கீங்களே தவிர முக்கியமான விஷயத்தை எல்லாம் விட்டுட்டீங்க. எடப்பாடியார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, இப்படியே ஜாங்கிரி பேசிட்டு இருக்காங்க. இதுல வந்து தொழில்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்க, மக்களை பாதிக்காத வகையில் அங்க வந்து தொழில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எடுத்த நிலம் விவசாய நிலமா இல்லை என்ன நிலம்? நிலத்தை எடுத்தாச்சு இல்ல. அப்ப ஏர்போர்ட்டுக்குன்னு எடுத்துட்டு அதனுடைய வகை மாற்றம் பண்ணி இது பண்றதுக்கு சட்டத்தில் அனுமதி இருக்கா? அப்ப அதுக்கு ஏர்போர்ட்டே எடுத்துட்டு போட்டோமே. அங்க விவசாயம் பண்ண போறது கிடையாது. இனிமே அந்த நிலத்தை அரசாங்கம் எடுத்துட்டீங்க. விவசாயிகளுக்காக தானே இந்த திட்டத்தை நீங்க ஸ்கிராப் பண்ணீங்க. அப்ப அந்த நிலம் விவசாயிகள்கிட்டயே போகட்டும். இல்ல அவங்க எல்லாம் விவசாயிகள் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எதுக்காக இந்த திட்டத்தை நீங்க ஸ்கிராப் பண்றீங்க? யாருக்காக இந்த நாடகம்னு தான் நான் கேட்கிறேன். விவசாயம் இனிமே அங்க வரப்போறது கிடையாது. அப்புறம் அது எதுக்கு எடுத்துட்டு போனா என்ன வந்தது? இப்ப சொல்லுங்க, இதுல எது அரசியல்னு நீங்க சொல்லுவீங்க? விவசாயம் பண்ணலன்னாலும் அது தரிசு நிலம் தானே, அது விவசாயம் பண்ணக்கூடிய விளைச்சல் பூமி தானே. அப்ப இப்ப விவசாயம் பண்ணுங்க, ஏன் தொழிற்சாலை கட்டுறீங்க? T² நிலம் விற்பதற்காக அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த பணத்தை போட்டு 48% கையகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அவரு பேசியிருக்காரு. ரெண்டும் எங்கேயாவது ஒத்து போதா? சார், நிர்மல்குமார் சொன்னாரு சார், G² மாப்பிள்ளைக்காக தான் திமுக பேசுறாங்கன்றாரு. அதைத்தான் நான் கேட்கிறேன். அதே G² தானே இன்னைக்கு உங்களுக்கு புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்கின்றது. அப்ப அது காரணம் என்ன? என்ன லாஜிக் இது? எனக்கு புரியல. நீங்களே ஆதாரம், முதல்ல ஆக்ஷன் எடுங்க. அன்பில் மகேஷ் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. அவர்கிட்ட தீவிர விசாரணை நடத்தணும்னு சொல்லுங்க. மந்திரியே சொல்லிட்டாருங்க, இதுக்கு மேல என்னங்க வேணும்? சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அதுல வேற சொல்றாரு, நீங்க வேணா கேஸ் போடுங்கன்னு. சட்டமன்றத்தில் பேசினதுக்கெல்லாம் கேஸ் போட முடியாதுங்க. திமுக ஆட்சியில காசே வாங்கல, அவங்க ஊழலே பண்ணல. ஐயோ, என்ன இவ்வளோ ஒரு நேர்மையான ஆட்சி! என்னைக்கு நான் சொல்ல மாட்டேன், நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றேன். அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. 21 ஆட்சிக்கு வராங்க, ஒரு நாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லுங்க திமுக. அப்ப அதே கேள்வியை நான் இப்ப தாவேகா வச்சு கேட்கிறேன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராபின்சன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் விஜய் அவர்கள் 3 அறிக்கையை விட்டிருந்தாரு. அதாவது 3 தடாலடி அறிக்கைன்னு சொல்லலாம். பரந்தூர் கேஸ் சிலிண்டர், அதே போல் பெண்களுக்கு பேருந்தில் இலவசம்னு சொல்லிட்டு 3 அறிக்கை விட்டிருந்தாரு. அதில் பரந்தூர் விவகாரம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அந்த விவகாரத்தில் திமுகவும் தாவேக்காவும் வார்த்தை மோதலும் விட்டுருக்காங்க. அதாவது திமுக தரப்பிலிருந்து லாட்ரி மாற்றின்னு சொல்லியிருக்காங்க, தாவேக்கா தரப்பிலிருந்து G² மாப்பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய பேசுபொருளை உண்டாக்கியிருக்கு. எதனால் பரந்தூரை தடை செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வியும், எதனால் திமுக பரந்தூர் வேணும்னு சொல்லுதுன்னு ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் நீங்கள் வந்து இவங்க இந்த மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க, அவங்க அந்த மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க, இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கீங்களே தவிர முக்கியமான விஷயத்தை எல்லாம் விட்டுட்டீங்க. எடப்பாடியார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். இப்போ அந்த நிலத்தெல்லாம் ஏதோ கொஞ்சம் எடுத்திருக்காங்க, ஏதோ 1800 ஏக்கர் சம்திங் ஏதோ எடுத்திருக்காங்க. அதுக்கான நஷ்ட ஈடும் இழப்பீடும் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த நிலத்தை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது, இப்படியே ஜாங்கிரி பேசிட்டு இருக்காங்க. இதில் வந்து தொழில்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, மக்களை பாதிக்காத வகையில் அங்கே வந்து தொழில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எடுத்த நிலம் விவசாய நிலமா இல்லை என்ன நிலம்? விவசாய நிலம் தான். அப்போ அங்கே தொழில் வரணும் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே என்ன? விவசாயிகள் தான் முக்கியம், விவசாயிகள் தான் நாட்டின் முதுகெலும்பு, விவசாய நிலத்தெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அந்த நிலத்தை எடுத்து ஏர்போர்ட் கட்டினா அங்கே நெல் விளையாது, தொழிற்சாலை கட்டினா மட்டும் நெல் விளைஞ்சிருமாங்க. நீங்கள் என்ன நெல் தொழிற்சாலை வைக்க போகிறீங்களா, இல்லை வந்து கொடு தொழிற்சாலை வைக்க போகிறீங்களா? நிலத்தை எடுத்தாச்சு இல்லை. அப்போ ஏர்போர்ட்டுக்குன்னு எடுத்துட்டு அதனுடைய வகை மாற்றம் பண்ணி இது பண்ணுறதுக்கு சட்டத்தில் அனுமதி இருக்கா? அப்போ அதுக்கு ஏர்போர்ட்டே இருந்துட்டு போட்டோமே. அங்கே விவசாயம் பண்ண போகிறது கிடையாது. இனிமே அந்த நிலத்தை அரசாங்கம் எடுத்துட்டீங்க. அப்புறம் விவசாயம் பண்ணலை அப்படின்னும் போது அங்கே வந்து ஏர்போர்ட் வந்தா என்ன, இல்லை தொழிற்சாலை வந்தால் உங்களுக்கு என்ன? எதுக்காக இப்போ இந்த மாதிரி மாற்றணும் எனக்கு சொல்லுங்கள். நிலத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க, விவசாயிகள் வந்து அவங்க விவசாயம் பண்ணட்டங்க அப்படின்னு யாரும் சொல்லலையே இன்னைக்கு. அப்போ இதுக்கு பேர் என்ன ராபின்சன்? இதை பற்றி யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? திருப்பி அந்த மாப்பிள்ளையா இந்த மாப்பிள்ளையா இதை தான் கேட்டுனுக்கிறீங்களே. அந்த நிலத்தை திருப்பி கொடுத்துருங்க. விவசாயிகளுக்காக தானே இந்த திட்டத்தை நீங்கள் ஸ்கிராப் பண்ணீங்க. அப்போ அந்த நிலம் விவசாயிகள்கிட்டயே போகட்டும். இல்லை அவங்கெல்லாம் விவசாயிகள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எதுக்காக இந்த திட்டத்தை நீங்கள் ஸ்கிராப் பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் உண்மையை சொல்லி ஆகணும். யாருக்காக இந்த நாடகம்னு தான் நான் கேட்குறேன். ஓகே சார், இது பரந்தூர் விவகாரத்தில் அரசியல் பண்ணுறாங்களா தாவேக்காவும் திமுகன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏங்க, திமுக என்ன அரசியல் பண்ணாங்க? அவங்க வந்து திட்டம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க, சரியா?
ரைட்டு. இப்போ நீங்கள் இதை ஸ்கிராப் பண்ணணும்னு சொல்கிறீங்க, வல்லுநர்களுடன் கலந்தாலோசனை செய்துன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த கலந்தாலோசனை பண்ணாமல் வல்லுநர்கள் டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டிலாம் கொடுக்காமையா மத்திய அரசாங்கத்தில் வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க? ஏன்னா இவங்க கேட்டவுடனே அவங்க கொடுத்துட்டாங்களே. அப்போ அந்த வல்லுநர்கள் யார், இந்த வல்லுநர்கள் யார்? இன்னைக்கு வந்து விவசாயிகள் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லியிருந்தா யாரும் கேட்க போகிறது கிடையாதுங்க. ரைட்டுங்க, விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வல்லுநர்களோட கலந்து ஆலோசனை செய்து இது வந்து நீர்நிலைகள் மேலே ரன்வே வந்தால் சரிப்பட்டு ஏங்க என்ன தண்ணி மேலேயே அங்கே ரன்வே போட போகிறாங்க? யாருங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? இதில் மாண்புமிகு அமைச்சர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து இன்னும் தவறான தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க, 90% கிடையாது, 48% தான் அப்படின்னு. அப்போ நீர்நிலை மேலே ரன்வே போட போகிறாங்கன்னு யார் சொன்னது? சரி, இதை ஸ்கிராப் பண்ணதை பண்ணீங்களா? அப்போ மறுபடியும் அங்கே விவசாயமே வந்துட்டு போட்டான்னு விட வேண்டியது தானே? விவசாயம் இனிமேல் அங்கே வரப்போகிறது கிடையாது. அப்புறம் அது எதுக்கு எடுத்துகிட்டு போனால் என்ன வந்தது? இப்போ சொல்லுங்கள், இதில் எது அரசியல்னு நீங்கள் சொல்லுவீங்க? திமுக திட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து சேலம் சென்னை 8 வழிச்சாலை அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்தார்கள். அது முழுக்க முழுக்க அரசியல். ஏன்னா திருப்பி இவங்க வந்த உடனே அதை பற்றி எந்த எதிர்ப்பும் இல்லை. சரியா? ஓகே. இப்போ இவங்க வந்து அன்னைக்கு வந்து பண்ணது அரசியல். பரந்தூரில் போயிட்டு பார்த்தீங்களா விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ இன்னைக்கு வந்து அதை இது பண்ண போறீங்க. ரைட். இப்போ அடுத்த இடம் எங்கே எடுக்க போறீங்க? இப்போ இந்த நிலத்தை என்ன பண்ண போறீங்க? அப்போ இதுக்கு பேர் அரசியல் இல்லைன்னா வேற எது அரசியல்னு எனக்கு சொல்லுங்க. உண்மையாகவே விவசாயிகளுக்காக நீங்க குரல் கொடுக்குறீங்கன்னா அப்போ அந்த நிலத்தெல்லாம் மறுபடியும் இனிமேல் விவசாயம் தாங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். தொழிற்சாலை கொண்டு வந்தா போன ஆட்சியில கையகப்படுத்தின நிலத்தை தொழிற்சாலைக்கு பயன்படுத்துறோம். அங்க இருக்க மக்கள் தாங்க நான் கேட்கிறேன், அந்த நிலம் விவசாய நிலமா என்ன நிலம் எனக்கு சொல்லுங்க. கடந்த ஆட்சியில கையகப்படுத்தப்பட்ட நிலம் என்ன நிலங்க சார்? அந்த நிலத்தை மக்கள் வந்து விருப்பப்பட்டு கொடுத்த நிலம் சார். அது மக்கள் விருப்பப்பட்டு கொடுத்தாங்கல்ல. அப்புறம் ஏங்க வந்து மக்களை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க பேங்க்ல பணத்தை போட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்றீங்க? அமைச்சர் சொல்லியிருக்காரு, அதை பார்த்துட்டு தான் நான் கேட்கிறேன். எப்படி அந்த 48%? அவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்தவங்க, அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்க பேங்க்ல நாங்க பணத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து விருப்பப்பட்டு கொடுத்த நிலம்னு சொல்றீங்க. அப்ப வெளியூர்ல இருக்கவங்கன்னா அவங்க விவசாயிகளா? அப்ப அது விவசாய நிலம் இல்லைன்னா அப்புறம் ஏன் வந்து விவசாயிகளுக்காக இதை பண்ணணும்னு சொல்றீங்க? நீங்க விவசாயம் பண்ணலனாலும் அது தரிசு நிலம் தானே, அது விவசாயம் பண்ணக்கூடிய விளைச்சல் பூமி தானே. அப்ப இப்ப விவசாயம் பண்ணுங்க, ஏன் தொழிற்சாலை கட்டுறீங்க? இப்ப நீங்களே தானே சொல்றீங்க அது தரிசு பூமினாலும் அது விவசாயம் பண்ணக்கூடும். ஐயா பண்ணுங்க ஐயா, நான் அதைத்தான் நான் சொல்றேன். அங்க வந்து நீங்க வேளாண் விரிவாக்க பணியாளர்களை கொண்டு போயிட்டு அது தரிசு நிலமா? அது என்ன படம் அது? பார்த்திபன் சேரன் அந்த மாதிரி மண் ஆய்வெல்லாம் செஞ்சு அங்கே வந்து பொண்ணு விளையிற பூமி ஆக்குறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுங்க ஐயா. அதைத்தான் ஏன் நான் கேட்குறேன். அங்கே விவசாயத்தை பண்ணுங்க, அங்கே விவசாயிகளுக்கு வாழ்வு கொடுங்க. ஏன் அதை விட்டுட்டு தொழிற்சாலை கொண்டு வரீங்க? தொழிற்சாலை கொண்டு வரும்போது பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகள்லாம் பாதிக்கப்படாதா? அங்கே இருக்கிற நீர் எல்லாம் வந்து ஆதாரங்கள் பாதிக்கப்படாதா? அங்கே இருக்க தண்ணி எல்லாம் தொழிற்சாலைக்கு எடுத்துக்க மாட்டீங்களா? இல்லை, விவசாய மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் தொழிற்சாலை, அங்கே இருக்கிற படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பும் அங்கே உருவாக்கப்படும். என்ன மாதிரி தொழிற்சாலை கொண்டு வர போறீங்க? அங்கே என்ன படித்த இளைஞர்கள் இருக்காங்க? அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? என்ன படிச்சிருக்காங்க? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன தொழிற்சாலை கொண்டு வர போறீங்க? ஏதாவது சொல்லுவீங்களா? அங்கே இருக்க அத்தனை பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருவீங்களா? இல்லை, அப்படியே காத்துலேயே கோட்டை கட்டுனுக்கிறீங்களே. அங்கே என்னென்ன கோர்ஸ் என்னென்ன பேர் படிச்சிருக்காங்க லிஸ்ட் எடுங்க. அவங்கள எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க? அதுக்கேற்ற மாதிரி என்ன தொழிற்சாலை கொண்டு வர போறீங்க? விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத இல்லைன்னா அந்த நிலத்தை தான் நீங்கள் இனிமேல் விவசாயம் பண்ண முடியாது தொழிற்சாலைன்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்போ அது விவசாயம் பாதிக்கப்படுறது கிடையாதா ராபின்சன்? என்கிட்ட ஒரு நிலம் இருக்குதுப்பா, நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை எனக்கு முடியல விவசாயம் பண்ணாமல் தரிசா வச்சுக்கிறேன். நீ இப்போ அந்த நிலத்தை எடுத்துட்ட, நீ என்ன சொல்ற? ஏர்போர்ட் கட்டணும்னு எடுத்திருக்க. இப்போ ஏர்போர்ட் கட்டக்கூடாது, விவசாயி பாதிக்கப்பட போறான்னு சொல்ற. சரி, அப்போ என்ன பண்ணுங்க? விவசாயம் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். ஆனால் நீங்கள் அங்கே தொழிற்சாலை கொண்டு வந்து கட்டுறேன்னு சொல்றீங்கல்ல. அப்போ அங்கே விவசாயம் பண்ண போவது கிடையாது. அப்புறம் என்ன விவசாயிகளை பாதிக்காமல் தொழிற்சாலைன்னா அது என்ன தொழிற்சாலை எனக்கு சொல்லுங்க? என்ன விதமான தொழிற்சாலை கொண்டு வர போறீங்க ராபின்சன்? அப்ப இதுதானே அரசியல்? நீங்க திமுக பார்த்து அரசியல் பண்றாங்களான்னு கேக்குறீங்க சார். அந்த மக்களோட குரலா, அந்த மக்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் இன்னைக்கு இந்த முடிவை தாவேக அரசு எடுத்திருக்காங்க சார். பெரும்பான்மை மக்கள் அங்க பரந்தூர்ல விமான நிலையம் வேணான்னு சொல்றாங்க. 4 கிராமத்து மக்கள் வேணான்னு சொல்றாங்க. இப்ப வித்தவங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? வித்தவங்க இன்னும் 2 கிராமம் சார். சரி, இப்போ அங்கே தொழிற்சாலை கொண்டு வர போறேன்னு சொன்னீங்க இல்லையா? அங்கே இருக்க மக்களோட கருத்து கேட்டிங்களா? ஏன்னா அந்த நிலத்தை தான் நீங்கள் வாங்கிட்டீங்க, இனிமேல் அவங்க கருத்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கும் மக்கள் கருத்து கேட்டு அப்படின்னா இப்போ நீங்கள் அடுத்து ஒரு இடம் தேட போறேன்னு சொல்றீங்க. அந்த இடத்துல இருக்க மக்கள் வந்து
எதிர்ப்பு தெரிவித்தா என்ன பண்ணுவீங்க? இதில் நீங்கள் சொல்கிறீங்களே விற்றவங்க மைனாரிட்டி, விற்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க தான் மெஜாரிட்டி அப்படின்னு. யாராவது அங்கே போயிட்டு ஒரு ரெஃபரண்டம் வச்சிங்களா? மொத்தம் 5000 ப்ராஜெக்ட், அதில் 2000 ஏக்கர் வந்து கவர்மெண்ட்டுது, மீதி 3000 தான் வந்து ப்ரைவேட்டுதுன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ அந்த 3000 ஏக்கர் வச்சுருக்க அத்தனை பேர்கிட்டையும் நீங்கள் வாக்கெடுப்பு நடத்துனீங்களா? எத்தனை பேர் வந்து மெஜாரிட்டி, எத்தனை பேர் மைனாரிட்டி அப்படின்னு ஏதாவது கணக்கு போட்டிங்களா? நீங்கள் பாட்டுக்கு கூசாமல் சொல்கிறீங்க விற்றவங்க மைனாரிட்டி, விற்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க மெஜாரிட்டி அப்படின்னு. ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும்ல. அப்போ இனிமேல் நீங்கள் ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்து அங்கே வந்து ஏர்போர்ட் கட்ட போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து வாக்கெடுப்பு நடத்துவீங்களா? சும்மா நீங்கள் உங்கள் ஆளுங்களை வச்சு ஒவ்வொரு கட்சியும் அவங்க ஆளுங்களை வச்சு இவங்க வேணும்னு சொல்கிறவங்க இவங்கெல்லாம் வாங்கன்றது, உடனே எதிர்கட்சி வந்து வானான்னு சொல்கிறவங்க தான் அதிகம் சொல்கிறது, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தணும். அப்போ மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எல்லா திட்டங்களையும் மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்த்து மக்கள் கருத்து கேட்டே நடத்தலாமா? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு எந்த தொழிற்சாலை கொண்டு வரணும்னாலும் ராபின்சன் ஒரு பெரிய இது இருக்கு பாருங்க, மெட்ரோலாம் வந்து சென்னைக்கு தான் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அது மாதிரி எந்த ஒரு கார் தொழிற்சாலை, அடி தொழிற்சாலை எதுவாக இருந்தாலும் இப்படி தான் அப்படின்னா சரி, இப்போ எல்லா மாவட்ட மக்கள்கிட்டையும் ஒரு கருத்து கேட்பு நடத்துவோம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர போகிறோம், அதை வந்து எந்த மாவட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னா சொல்லி வச்ச மாதிரி சென்னை மாவட்டம் தான் ஜெயிக்கும். ஏன்னா இங்கே தான் மக்கள் தொகை அதிகம். பாருங்க, சென்னை மாவட்டத்தில் தான் அதிக ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? எல்லாத்தையும் மக்கள் கருத்து கேட்டு அப்படியே மக்கள் குரலுக்கு செவி சாய்த்து நடக்கிற மாதிரி தானே கதை விட்டுனுக்கிறீங்க. நீங்கள் எந்த ஆட்சி இது மாதிரிலாம் பண்ணின்னுக்கிறாங்க? இப்படி எல்லாமே மக்கள் கருத்து கேட்டு தான் நடக்கணும் அப்படின்னா எந்த தொழிற்சாலையும் வர முடியாது ராபின்சன். ஓகே சார், இதெல்லாம் தாண்டி சொன்னதை செய்தார் விஜய், வாக்குறுதியை நிறைவேற்றினார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் அந்த சாலைக்கு விஜய் சாலைன்னு பேர் வைக்க போகிறாங்க சார். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது 3 தடாலடி அறிவிப்பு அப்படின்னு சொன்னீங்க, 3 சிலிண்டர். அவங்களுடைய வாக்குறுதி எடுத்து பாருங்க. அன்னபூர்ணி ஸ்கீம் 6 சிலிண்டர், சூப்பர் 6ன்னு அதுக்கு பேர். இப்போவும் சூப்பர் 6 திட்டத்தின் கீழே 3 சிலிண்டர்னு சொல்லிக்கிறாங்க. 6னா எவ்வளோ ராபின்சன்? சார் 6னா 6 தான். 6னா சிரிக்காம சொல்லுங்க, ஏன் சிரிக்கிறீங்க? நான் என்ன ஜோக்கா சொன்னேன்? 6னா எவ்வளோ? 6னா 6 தான் சார். தமிழ்ல 6. ஆனா இவங்க எவ்வளோ கொடுக்க போறாங்க சார்? நீங்க ஜியோ பாலிடிக்ஸ் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வளைகுடா நாடுகள்ல இப்போ ஏற்படுற அசாத்திய சூழ்நிலை காரணமா 3 தான் கொடுக்க முடியும், பொருளாதார நெருக்கடி இருக்குன்னு சொல்லியிருக்காரு சார் விஜய் அவர்கள். இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் பெட்ரோல் வாங்கிட்டு போனதெல்லாம் பார்த்தீங்கல்ல, இன்னைக்கு அந்த மாதிரி யாராவது வாங்குறோமா? இல்லை. 2 நாள் 3 நாள் நடந்தது. சும்மா அதுவும் எங்க ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பீதியை கிளப்பி இந்த மாதிரி ஒரு சீனை போட்டாங்க. கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போச்சு, எனக்கு ஐயோ நான் ராத்திரி தான் வீட்டுக்கு வந்தேன், சிலிண்டர் இல்லாமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேஸ் கடை வாசல்லாம் போயிட்டு நின்று கோஷம் போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஹோட்டல்களுக்கு வந்து சிலிண்டரை கட் பண்ணிட்டாங்க, விலை ஏறி போச்சு அப்படின்னு. இன்னைக்கு எங்கேயாவது சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கா? அப்புறம் என்ன வந்து கல்ஃப் சிச்சுவேஷன், அசாதாரண சூழ்நிலை அப்படின்னு சிலிண்டர் கம்பெனி எல்லாம் வந்து அவங்க வாட்டுக்கு புக் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க உங்களுக்கு மட்டும் எப்படிங்க அசாதாரண சூழ்நிலை வருது? யாரை ஏமாத்துறீங்க நீங்க? எங்களெல்லாம் பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நான் புக் பண்ணேன்னா எனக்கு ஒரு வாரத்தில் சிலிண்டர் வருது. எங்க இருக்குது அசாதாரணமான சூழ்நிலை? சார் முதல் கட்டமாக தராங்க சார், அப்புறம் இன்னொரு 6 மாதம் கழிச்சு அப்புறம் அது அதிரடின்னு சொல்லாதீங்க. இதுக்கு பேர் அதிரடி கிடையாது, சொன்னதை செய்யணும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே பாருங்க, அவங்களாம் சொன்னதை செய்து விட்டார். எங்கே சொன்னதை செஞ்சீங்க? பாதியாக தானே செஞ்சுன்னுக்கிறீங்க. இப்போ இந்த கட்டணம் இல்லா பயணம் என்ன சொன்னாங்க? எங்கேருந்து எங்கே ஒன்றா போனான்னு சொன்னாங்கல்ல, இப்போ போகலாமா சொல்லுங்க? எனக்கு சென்னைக்குள்ளே சிட்டிக்குள்ளே போய்க்கலாம். என்னங்க இது? நீங்கள் சொன்னது என்ன, செஞ்சது என்ன? விவசாயிகள் கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க? சரி, 75,000 ரூபாய்க்குள்ளே வாங்கிருக்கிறவங்களுக்கு கடன் தள்ளுபடி சார். என்னங்க இது? அப்போ அதுக்கு மேலே வாங்கினவங்கலாம் விவசாயிகள் கிடையாதா சார்? நிதி நெருக்கடின்னு ஒன்று இருக்கு. அப்போ சொல்லாதீங்க நிதி நெருக்கடி என்ன. இன்னைக்கு இங்கே ஆட்சிக்கு வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடியே சொன்னீங்கல்ல 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க, இவங்க இப்படி தான் பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல. தெரியாம ஒன்றும் கிடையாது, ஏதோ அதை ரகசியமா வச்சிருந்தாங்க திமுக அரசாங்கத்தில். இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தஸ்தாவேஜெல்லாம் ஐயோ இவ்வளோ கடன் இருக்குதா அப்படின்னு இப்போதான் தெரிஞ்சது. இந்த கதையெல்லாம் விடக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சு தானே இப்போ நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த கட்டணம் இல்லா பயணம் அது வேற வந்து வெற்றி பயணம். அவங்க விடியல் பயணம்னு சொன்னாங்க, இவங்க உடனே வெற்றி பயணம் அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு வெற்றி, ஏன்னா இவங்க கட்சி பேர் தமிழக வெற்றி கழகம் இல்லையா, அதனால எல்லாத்துலேயும் வெற்றியை கொண்டு வந்தோன்னே சரி வச்சுட்டு போங்க, இந்த வெற்றி எத்தனை நாளைக்கு வருது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு 6000 கோடி எதுக்கு? கட்டணம் இல்லா. தாங்க முடியுது இல்லை? இந்த கேஸ் சிலிண்டருக்கு எவ்வளோ ஆகிட போகுது? அதுலேயும் முதல்ல என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் சொன்னாங்க. இப்போ ஏன் வந்து அந்த 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கின்றவர்கள் அப்படின்லாம் கிரைட்டீரியா வைக்கிறீங்க?
இதுல திமுகவை குறை சொன்னோம், ஞாபகம் இருக்கா? என்னங்க எல்லா மகளிருக்கும் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு நீங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டிஷன் போடுறீங்கன்னு கேட்டோமா இல்லையா? அப்ப அதையே தானே நீங்க பண்றீங்க. அப்புறம் இதுல என்ன அதிரடி வேண்டி கிடக்குது? அப்போ நாங்க ஆட்சிக்கு வரதுக்காக எதையோ சொல்லுவோம், இதுல வந்து இது வாங்கினா இது ஃப்ரீ அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ஸ்டார் போட்டுட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போடுவாங்க. வாக்குறுதியில் அந்த மாதிரிலாம் நீங்க எதுவுமே போடலீங்க சார். எல்லாருக்கும் சொல்லிட்டு இப்ப நீங்களும் திமுக மாதிரி தானே சார் பண்ணி நிக்கிறீங்க. அப்ப திமுக அதிரடி பண்ணாங்கன்னு ஒத்துக்கிறீங்கன்னா இவங்க அதிரடி பண்ணாங்கன்னு சொல்லுங்க. திமுக பண்ணது அதிரடி இல்லைன்னா அப்ப இதுக்கு பேரும் அதிரடி கிடையாது, ஏமாத்து வேலை, அவ்வளவுதானே. அவங்க ஏமாத்தினாங்கன்னா நீங்களும் ஏமாத்தினாங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, திமுக ஒரு திட்டத்தை சொல்லி 6 மாசம் 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு நிறைவேற்றினாங்க. தாவேக்கா வந்து 100 நாள்ல நிறைவேற்றிட்டாங்க. அடையாங்க 100 நாள்லன்னு சொல்றீங்க. கேஸ் சிலிண்டரை ஜனவரி 14 தான் கொடுக்க போறாங்களாம், தெரியுமா? அப்போ சிலிண்டர் பொங்கல் அன்னைக்கு வர வரைக்கும் நான் வயிற்றுல ஈர துணி போட்டு உட்கார்றதா? அது வரைக்கும் வீட்டில் சோறு சமைக்க வேணாமா? ராபின்சன் இதோ உங்கள் கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க, தம்பி உங்களுக்கு வந்து 5000 ரூபா இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம், சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லை இல்லை, நாங்கள் வந்து பிப்ரவரியிலேருந்து தான் கொடுப்போம்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் அறிவிச்சிட்டாங்க சார், இது ரொம்ப நல்ல கம்பெனி சார் அப்படின்னு பாராட்டுவீங்களா? அப்புறம் இன்னும் அறிவிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பேச்சாங்க. ஏன் இப்படி முட்டு குத்துனுக்கிறீங்க? நீங்கள் சொன்னது 6, கொடுக்கறது 3, அதுவும் எப்போ? ஜனவரி 14லேருந்து. ஏன் இப்பவே தான் கொடுக்கறது? என்ன குறைஞ்சு போச்சு? நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நிதி நெருக்கடி இல்லை. யாராவது கேட்டாங்களா? ஒரு எம்எல்ஏ கேட்டார், அவ்வளவுதான். இந்த திமுகவில் இருக்க 59 எம்எல்ஏக்கள், கம்யூனிஸ்டுகள், பாமக, தேமுதிக அவங்களாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதுல வேற ஊழல் பண்ணாதவங்களுக்கு கார் வேணும். இப்ப ஆதவ அர்ஜுனா அவர்கள் கார் வாங்கிப்பாரா மாட்டாரா? முதலமைச்சர் அந்த காரை வாங்கிப்பாரா மாட்டாரா? கார் வாங்கினா அந்த கார்ல தான் வரணும். காரை வாங்கி வீட்டுல நிறுத்துறதுக்கு வாங்கக்கூடாது. அப்ப வாங்காதவங்க எல்லாம் ஊழல் பண்றாங்கன்னு அர்த்தமா? கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு வேணாம்னு சொன்னாங்க, அப்ப அவங்க ஊழல் பண்றாங்கன்னு அர்த்தமா? எனக்கு பதில் சொல்லுங்க ராபின்சன். சொன்னார்ல ஊழல் பண்ணாதவங்களுக்கு கார் தேவை சொன்னார்ல ஆதவ அர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்தில். கம்யூனிஸ்டுகள் வேணாம்னு சொல்லிட்டாங்களா, அப்ப அவங்க ஊழல் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? உங்க கூட இருக்கவங்க தானே. என்னங்க இப்படி தாக்குறீங்க நீங்க? இதுதான் சொல்றது. உண்மையை நீங்க வந்து யாருக்கும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம பேசுனீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசினா இப்படிதான் பக்கத்துல இருக்கவங்களே குத்தம் அது. ஓகே சார், மீண்டும் அந்த பரந்தூர் விவகாரத்துக்கே வரேன். ஜி2ரோட நிலங்கள் விற்கப்படுறதுக்காக தான் இந்த பரந்தூர் வேணும்னு திமுக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சட்டமன்றத்திலேயே. இப்போ G2 நிலம் விற்பதற்காக அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த பணத்தை போட்டு 48% கையகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அவரு பேசியிருக்காரு. ரெண்டும் எங்கேயாவது ஒத்து போதா? எனக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க ராபின்சன். அவங்க நிலத்தை விற்கிறதுக்காக அப்படின்னு சொன்னா அப்ப சந்தோஷமா வித்துட்டு போயிருக்கணும்ல. அப்பா கவர்மெண்ட்ல எடுத்துக்க போறாங்கப்பா அப்படின்னு. அப்புறம் இங்க ஃபோர்ஸ் பண்ணி, ஏன்னா அமைச்சர் தெளிவா சொல்றாரு 90%லாம் இல்லைங்க, 48% தாங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு தெளிவுபடுத்தி விட்டார். அதுவும் ஃபோர்ஸ் பண்ணி உங்க அக்கௌண்ட்ல பணத்தை போடுவோம்னு சொல்லி அவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப G2 நிலத்தை விற்கிறதுக்காகனா சந்தோஷமா அவங்க கொடுத்துட்டு போயிருக்கணும், எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வாங்கணும்? பரந்தூர் விமான நிலையம் வந்தா அந்த G2 வாங்கி போட்டிருக்க நிலமெல்லாம் ரேட் அதிகமாகும், அதனாலதான் திமுக அது வேணும்னு சொல்றாங்க. பரந்தூர் விமான நிலையம் அங்க வேணும்னு சொல்றாங்கன்றாங்க. இப்ப அந்த நிலத்தை வித்தது அது வந்து G2 நிலம் கிடையாதா? நிலம் கைகள், அது மக்களோட நிலம், மக்களோட நிலம் தானே. அப்ப G2 நிலம் விற்கிறதுக்காக நீங்க சொல்றது தப்பு இல்லையா? அடுத்தது ஒரு ஸ்கீம் ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா நேச்சுரலி ரியல் எஸ்டேட்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த மாதவரம் கிட்ட மெட்ரோ வருதா? மெட்ரோவுக்கு மிக அருகில் இப்ப ஏராளமான ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. எப்படி எல்லாமே G2க்கு சொந்தமா? நீங்க சொல்றீங்களே G2 நிலம் விற்கிறதுக்காக அப்படின்னு, அதே G2ல இருக்கவங்க தான் இப்ப சமீபத்தில் ஒருத்தர் பேசியிருந்தாரு, பார்த்தீங்களா இந்த ஆட்சியில் எல்லாம் வேகமாக நடக்கின்றது அப்படின்னு. என்னங்க இது, திமுக ஆட்சியோட ரொம்ப வேகமாக நடக்குது உங்கள் ஆட்சியில் அப்படின்னு அவரே வந்து பாராட்டு பத்திரம் கொடுத்துட்டு போகிறாரு. அப்புறம் நீங்கள் G2 நிலத்தை விற்கிறதுக்காகன்னு என்கிட்ட கதை சொல்கிறீங்களே, எங்கேயாவது இது சரிப்பட்டு வருதா? ஒன்றும் வேணாங்க, இந்த இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வருது, இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு வருது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரியல் எஸ்டேட் வரதான் செய்வாங்க. ஜனங்களும் வந்து ரைட்டு நமக்கு சிட்டிக்குள்ளே வாங்க முடியல, புதுசாக ஒரு ஏர்போர்ட் வருது, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வருது, இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது, நம்ம அங்கே போய் வாங்கலாமே, இப்போவே வாங்கி போட்டால் விலை கம்மியாக இருக்குமே அப்படின்னு ஜனங்க போகத்தான் செய்வாங்க. ரியல் எஸ்டேட்டு அங்கே இருக்கிறத மொத்தமாக வாங்கி விற்க தான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் போய் நீங்கள் காரணம் சொல்லி நிற்கிறீங்க. சார் நிர்மல்குமார் சொன்னார் சார், G2 மாப்பிள்ளைக்காக தான் திமுக இவ்வளோ பேசுகிறாங்கன்றாரு. அதைத்தான் நான் கேட்குறேன். அதே G2 தானே இன்னைக்கு உங்களுக்கு புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்கின்றது. அப்போ அது காரணம் என்ன? சரி, இப்போ நீங்கள் ஏதாவது கேன்சல் பண்ணிட்டீங்க, புதுசாக ஒரு இடம் எடுக்க போகிறீங்க, அப்போ அந்த இடத்துக்கு பக்கத்தில் ரியல் எஸ்டேட் வருமா வராதா? கண்டிப்பாக வரும்.
அப்போது அது ஜி ஸ்கொயர் இல்லாமல் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னு ஒன்று வருது அப்படின்னா அப்போ ஏ ஸ்கொயருக்காக தான் பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இல்லைன்னுவீங்களா? இது ஒரு அலிகேஷன் மட்டும்தான். அதுவும் அதே மாதிரி தானே, எல்லாமே குற்றச்சாட்டு தானே, எங்கே ஆதாரம் இருக்குது? ஆதாரம் இல்லாமல் பேசுறது தான் இன்னைக்கு வந்து சரியான வாதம்னு ஆகிப்போச்சு. ஓகே சார், இது மட்டும் இல்லாமல் இந்த அறிக்கைகள் எல்லாமே, அதாவது இவங்க கொடுத்தக்கூடிய அன்னபூர்ணி சூப்பர் சிக்ஸரோட முதல் கட்டமாக இருக்கட்டும், பேருந்தில் இலவசமாக இருக்கட்டும், பரந்தூர் தடையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இடைத்தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை தான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தரப்புலேருந்து சொல்லப்படுது. இடைத்தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டது தான் இதெல்லாம் அப்படின்னு. அதாவது இடைத்தேர்தல் இப்போ தள்ளி போயிடுச்சுங்க, அந்த 5 தொகுதியில் இப்போ நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் இடைக்கால தடை இருக்கு, இன்னும் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, என்ன பண்ண முடியும்? அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் முதல்ல இதுவாகணும், புரியுதுங்களா? அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம். ஸோ ஒருவேளை தடை விலக்கப்பட்டு இல்லை அதுக்கு முன்னாடியே கேஸ் முடிஞ்சிடுச்சு, வந்து செப்டம்பர் மாதமே எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜனவரியில் தானே கொடுக்க போகிறீங்க. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? எதிர்க்கட்சிகள் கேட்க தானே செய்வாங்க. இந்த ஆர்குமெண்ட்டை என்னால் ஒத்துக்க முடியாது இடைத்தேர்தலுக்காக அப்படின்னு. ஏன்னா இது வந்து அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அதில் பாதி செஞ்சுருக்காங்க. அதனால் இடைத்தேர்தலுக்காக அப்படின்றதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது, அது வெறும் அரசியல். ஓகே சார், அதே போல் நேற்று மரிய வில்சன் பேசுகிறப்போ சொல்லியிருந்தாரு, அன்பில் மகேஷ் மேலே ஒரு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு, நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். அதாவது எந்த டி நகரில் குளோபல் 360 ஆஃபீஸில் எவ்வளோ வாங்கினாங்கன்றது எனக்கு தெரியும், நானே பாதிக்கப்பட்டிருக்கேன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு. அதுக்கு அன்பில் மகேஷ் அவர்களும் பதிலடி கொடுத்துருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? ராபின்சன், நீங்கள் இன்னைக்கு இன்டர்வியூக்கு எனக்கு கூப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தேன். இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் கொடுத்தேன். நானே கம்ப்ளைண்ட், நானே சாட்சி. இப்போ உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் கூப்பிட்டு உங்களை தூக்கிட சொல்லலாமா? என்னப்பா கேமராமேன், ஓகேவாப்பா? லைவில் சொல்கிறேன், நான் ரெக்கார்டிங்கில் போகுது, 10,000 ரூபா கொடுத்தேன் நான் இவருக்கு, என்னை கூப்பிடு இன்டர்வியூக்கு அப்படின்னு. நான் தான் சாட்சி, எங்கே வச்சு கொடுத்தேன்றதையும் நான் சொல்கிறேன். போதுமா? அமௌண்ட்டையும் சொல்லிட்டேன் நான். ஆக்ஷன் எடுத்துலாமா? என்னங்க எங்க கேமராவில் நான் சொல்கிறேங்க, என்ன சிரிக்கிறீங்க? பயந்துட்டீங்களா? சட்டத்துக்கு ஆதாரங்கள் தேவை. கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன், இன்னைக்கு வெறும் குற்றச்சாட்டுகள், ஆதாரம் இல்லாமல் பேசுவது தான் சரியான வாதம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? எதுவாக இருந்தாலும் ஆதாரம். சரி, இப்போ சொல்றாருல நானே ஆதாரம், இவங்க வந்து ஆதாரம் எங்க, அது எங்க, இதுங்கன்னு கேட்குறாங்க, நான் தான் ஆதாரம் சொல்றாருல. இன்னைக்கு அரசாங்கம் அவங்க கையில் தானே இருக்குது, நடவடிக்கை எடுங்க ஐயா, அதைத்தாங்க ஐயா நாங்கள் கேட்டுனுக்கிறோம். ஊழலை ஒழிக்கிறோம்னா சும்மா சொல்லிந்தான் நடக்காது ராபின்சன். ஊழல் பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றத்தை நிரூபித்து கோர்ட்ல அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். அப்பதான் இனிமே செய்யறவங்களுக்கு பயம் இருக்கும். ஏவா வேலு அவர்களுக்கு எதிராக ரெய்டு விட்டீங்க, ஆனா இந்த ஃபைலு என்கிட்ட தான் இருக்குது, நேரம் வரும்போது அதை திறப்போம்னு வேற சொல்றீங்க. அந்த ஃபைலை மட்டும் ஏன் திறந்தீங்க, இந்த ஃபைலை ஏன் திறக்கல? ஏதாவது எனக்கு காரணம் சொல்லுங்களேன். என்னங்க மௌனமா இருக்கீங்க? ஒருவேளை ஏவா வேலு அவருக்கு எதிரானது வேற ஃபைலா, அதை மட்டும் முன்னாடியே திறந்துட்டாங்களா? அதை மட்டும் ஏன் முன்னாடியே திறந்தீங்க? இடைத்தேர்தலில் சில பேர் வந்து பழிச்சு போட்டோம் அப்படின்னா அப்போ இந்த விஷயத்துல அது ஒத்து வராதா? இல்லை, என்ன லாஜிக் இது எனக்கு புரியல. சொல்றதுல எங்கேயாவது வந்து கோஹரன்ஸ் இருக்குதா? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று சொல்றீங்க நீங்க. இப்ப ஆதாரம்னா எங்க, நீங்களே ஆதாரம், முதல்ல ஆக்ஷன் எடுங்க. அன்பில் மகேஷ் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க, அவர்கிட்ட தீவிர விசாரணை நடத்தணும்னு சொல்லுங்க. மந்திரியே சொல்லிட்டாருங்க, இதுக்கு மேல என்னங்க வேணும்? சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, அதுல வேற சொல்றாரு நீங்க ஒன்னா கேஸ் போடுங்கன்னு. சட்டமன்றத்தில் பேசினதுக்கெல்லாம் கேஸ் போட முடியாதுங்க, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசுறாங்களோ? பேசுனதை விடுங்க ஐயா, நடவடிக்கை எடுங்க ஐயா. நாங்களும் அவளா காத்து நிற்கிறோம். திமுக ஆட்சியில காசே வாங்கல, அவங்க ஊழலே பண்ணல. ஐயோ, என்ன இவ்வளோ ஒரு நேர்மையான ஆட்சி, சத்தியமா நான் சொல்ல மாட்டேன், என்னைக்கு நான் சொல்ல மாட்டேன். நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றேன், அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏங்க நான் என்ன திமுக ஊழல் பண்ணலன்னு சொன்னா? கிடையவே கிடையாது. நீங்க சொல்றீங்கல்ல ஆதாரம் அப்படின்னு, ஏன்னா என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, புரியுதுங்களா? நான் எப்பவுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய சர்வீஸில் காலகட்டத்தில் இதுவாக இருந்தாலும் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக எவிடன்ஸ் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நான் ப்ரொசீட் பண்ண முடியும், புரியுதுங்களா? இப்போது நிறைய பேர் வந்து திமுக ஊழல் கட்சின்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், ஏன்னா என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அவங்க யோகியமானவங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஊழல் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, அது வேற விஷயங்க. நம்பிக்கையை வச்சு ப்ரொசீட் பண்ண முடியாதுங்க, புரியுதுங்களா? நான் அரசியல்வாதி கிடையாது. மக்கள் நினைப்பு அது மாதிரி அவங்களுக்கு நல்லா தெரியும். அதிமுக திமுக இதில் ஒன்றா சொல்லலாம். பொன்முடி அவர்கள் ஒரு பேட்டியிலேயே சொன்னார், பாருங்க நாங்கள் ஒன்றும் காசு வாங்கலாம் இல்லைங்க, ஒரு 10% வாங்குவாங்க, இவங்க என்னங்க இவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு ஓப்பனாக சொன்னவர். அண்ணன் நாற்காடு வீராசாமி அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி வந்து அந்த ஒரு காலேஜ் பேரை சொல்லி மருத்துவக் கல்லூரி, அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் இது லிஸ்ட்டு எங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க,
நாங்கள் வந்து நன்கொடை வேணும்னு நாங்கள் அவர் அவ்வளோ லட்சம் கொடுத்துக்கிறார் அவ்வளோ லட்சம் கொடுத்துருவாருன்னா அவங்க இவ்வளோ லட்சம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் லிஸ்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சின்னு கேண்டிடேட்டுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த லிஸ்ட்டை நீங்கள் முன்னாடி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு முதல்ல சீட்டெல்லாம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜில் கட்சிச்சின்னு அவங்க போன பிறகு அதை நாங்கள் ஃபில்அப் பண்ணிப்போம். ஓப்பனாக சொன்னவர் அவர், புரியுதுங்களா? ஸோ அவங்க வாயில் இருக்கிறத வச்சு தான் சொல்லலாம். நான் அவங்க ஊழல் பண்ணலைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு வேண்டியது, எனக்கு இல்லை, ஒரு காமன் மேனுக்கு வேண்டியது, ஏங்க இவ்வளோ பெரிய ஆதாரமாக நீங்களே இருந்துக்கின்னு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்களே. இப்போ நான் திருப்பி கேட்டு இந்த கேள்வி, 21 ஆட்சிக்கு வராங்க. அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக திருப்பி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதுக்கப்புறம் அந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் நடவடிக்கை எடுக்கப்படும், எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்லாம் பேசினாங்க. நான் என்ன கேட்டேன்னா, எங்க அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களை ஜெயிலுக்கு அனுப்புவோம்னு சொல்லிவிட்டு கடைசியில் உங்க அமைச்சர்கள் தானுங்க ஜெயிலுக்கு போனாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லுங்க திமுகவில். அப்போ அதே கேள்வியை நான் இப்போ தாவேகா வச்சு கேட்குறேன். அதுவாது ஆதாரம் இல்லை அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆதாரம், நானே ஆதாரம் எங்கே எப்போ எல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு அப்படியே பட்டும் படாமல் ஒரு அளவுக்கு விஷயத்த சொல்லிட்டீங்க. இல்லை, டிவிஎஸ்சி ரைடு நடந்ததா இல்லையா? செந்தில் பாலாஜி மீது நடந்தது, ஏவா வேலு மீது நடந்தது, நிறைய பேர் திமுக மேலே நடந்தது சார். சிவசங்கர் மேலே. இப்போ இந்த கல்வித்துறையில் லஞ்சம் வாங்கினதா யார் மேலேங்க குற்றச்சாட்டு? அன்பில் மகேஷ் மேலே தான். அவர் மேலே ஏங்க ரைடு உள்ள? இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டீங்கல்ல, உடனே ரைடு விட வேண்டியதானே, ஏன் விடலை சார்? திருப்பி அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. அவரே சொன்னார், உரிமை மீறல் போடுங்க, உரிமை மீறல் எம்எல்ஏ போடுங்க, கேஸ் போடுங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஏங்க நீங்க ஆதாரம் சொல்லிட்டு நீங்க கேஸ் போடுவீங்களா? ஆட்சியில கையில வச்சிருக்க நீங்க அதை விட்டு ஏன் மேல கேஸ் போடுங்கன்னு பேசி நிக்கிறீங்க நீங்க. அப்ப ஊழலுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்களா நீங்க? அவர் சொன்னது உண்மையா பொய்யா எனக்கு சொல்லுங்க. இது மாதிரி லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னார்லங்க, அது உண்மையா பொய்யாங்க? அவர் கொடுத்துருக்கிறதா அவர் சொல்றாரு சார். கொடுத்துருக்காருல, அப்ப நடவடிக்கை எடுங்க. ஏன் எடுக்க மாட்டீங்க? அப்ப திமுக எப்படி அந்த அதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததோ அந்த மாதிரியே நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, இது வெறும் ரீல்ஸ்க்காக தான் பேசுறாங்கன்னு எடுத்து. அது எனக்கு தெரியாதுங்க. நீங்க நடவடிக்கை எடுங்க, அப்ப நான் அதை உண்மைன்னு ஒத்துக்கிறேன். நடவடிக்கை எடுக்கலைன்னா அவ்வளவுதான், விட்டுருங்க. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி ராபின்சன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.